சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். ஓம் குருப்யோ நமஹ. ஸ்வராட், சாம்ராட், விராட். ஓம் ஸ்ரீமத் விராட் விஸ்வகர்ம குபேர பீடம், ஓம் ஸ்ரீ ஞான பிரசுனாம்பிகை ஜோதிட நிலையம், ஸ்ரீ மாமுனி அறக்கட்டளை, பிரணவவேத தந்தை, ஆலமர செல்வர், சிற்ப சித்தர், ஜோதிட பிரகலாதன் மாமுனி மயன். இந்த 2026 சனிப்பெயர்ச்சி அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் யாருக்கு? இந்த 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதன் காரணமாக ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சகம், துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து சனி பகவானால் அருள் புரிவார். லாட்டரி யோகம், நீண்ட நாட்களாக இருந்த வீடு கட்டும் யோகம், நீண்ட நாட்களாக இருந்த திருமண தடை, தொழில் லாபம், திருமண பாக்கியம், வேலையில்லாதவர்களுக்கு வேலை என்று இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனைத்துமான அதிர்ஷ்டங்களையும் அடையப் போகிறீர்கள். 2026 மிதுனம் 10ஆம் இடம். நிறைய முயற்சி தேவைங்க, முயற்சி பண்ணணும். கன்னி 7ஆம் இடம் சுமாராதாங்க இருக்கும். தனுசு 4ஆம் இடம் முயற்சி, ரொம்ப முயற்சி பண்ணணும். ரிஷபம் 11ஆம் இடம் வெற்றி 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 வெற்றி. மேஷம் 12ஆம் இடம் கவனம் கவனம் கவனம், கவனமாக இருக்கணும். கும்பம் 2ஆம் இடம் சுமாராக இருக்கணும், சுமாரா இருக்கும், வரும் வராது அப்படி இருக்கும். மீனம் 1ஆம் இடம் சுமாராக இருக்கு, ஆவரேஜ் சுமாராக இருக்கும். மகரம் 3ஆம் இடம் நன்மை, நன்மையோ நன்மைங்க மகரத்திற்கு. சிம்மம் 8ஆம் இடம் கவனம் கவனம் கவனம், கவனமாக இருக்கணும். பேசுவதில, நடப்பதில, அனைத்திலும் கவனமாக இருக்கணும். கடகம் 9ஆம் இடம் நன்மையோ நன்மைங்க, நன்மையோ நன்மை. துலாம் 6ஆம் இடம் நன்மையோ நன்மைங்க, நன்மை, நன்மைதான் நன்மைதான் நன்மைதான். விருச்சகம் 5ஆம் பாவம், 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவம், நன்மையோ நன்மை, குட்டு 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 குட்டு, நன்மையோ நன்மை. உங்கள் தலையெழுத்தை மாற்றும் சனிப்பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள். சோதனையான காலங்க. மேஷம் விரைச்சனிங்க, எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் விரயமாகும். பார்த்து கவனமாக செயல்படணுங்க. மீனம் ஜென்மசனி, ஜென்மத்துல அமரப்போகிறார். பேசுவதே பிழை, பேசாதிருந்தால் பிழை ஒன்றுமில்லை அப்படின்னு மீனத்துக்கு இருக்குங்க. அவர்கள் நன்மையாகவே பேசினால் கூட தவறாக போய்விடும் என்று 2026 சனிப்பெயர்ச்சி கூறுகிறது. கும்பராசி நேயர்களே, பாதச்சனி
வாகனத்துல கவனம் வேணும். நடந்து செல்லும் பொழுது கவனமா இருக்கணும். இந்த கும்பராசி நேயருக்கு பாதச்சனியாக இருக்கிறார். சிம்மராசி நேயர்களே, சிம்மத்திற்கு அஷ்டம சனி. அஷ்டம் என்றால் 8, அஷ்டம சனி, 8ல சனி பகவான் அமர்கிறார். அதன் காரணமாக மிக மிக கவனமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம். இப்படி இருக்கும் பட்சத்துல அதிர்ஷ்டம் மற்றும் வேகம் பெறும் ராசிகள் நேயர்களே, மேசராசி நேயர்கள் திருநாளார் சென்று 11 எள்ளு விளக்கு ஏற்றலாம். 11 எள்ளு விளக்கு ஏற்றி வழிபட விரயச்சனி சுபச்சனியாக முடியும். மீனராசி நேயர்களே, ஜென்மச்சனி திருநாகேஸ்வரம் சென்று அவர்கள் தேங்காயை உடைத்து 2 மூடியாக்கி மொத்தம் 5 தேங்காய் உடைத்து 10 மூடியிலே தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வர விளக்கேற்றினால் திருநாகேஸ்வரம் சென்று வழிபடணும். இந்த தேங்காய் விளக்கு ஏற்றி வழிபடணும். ஜென்மத்தில் இருக்கிற சனி நம்மளை ஒண்ணும் செய்ய மாட்டார். கும்பம் ராசி நேயர்களே, பாதச்சனி. இந்த பாதத்திலே அப்படி பார்க்கும் பொழுது மாவிளக்கிலே நெய் ஊற்றி வழிபட இந்த பாதச்சனியானது சுபச்சனியாக மாறும். இந்த பச்சரிசி மாவிலே எள் கலந்து அதை விளக்கு போல் செய்து 2 விளக்குகள் செய்து அதிலே நல்லெண்ணெய் ஊற்றி எந்த நவக்கிரகம் கோயில்ல எந்த நவக்கிரகம் இருக்குதோ அந்த நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு 2 நல்லெண்ணெய் விளக்கு, மாவிளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வர சுபம் உண்டாகும். பயம் வேண்டாம். சிம்மம் அஷ்டம சனி. அவர்கள் சிம்மராசி நேயர்கள் பரங்கிக்காயின்னு மஞ்சள் பூசணி பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க. அதை கட் பண்ணி அதை வெட்டி நன்றாக 5 துண்டுகளாக வெட்டி வழிப்போக்கர்களுக்கு, யாரேனும் ரோட்டில நடந்து செல்பவர்களுக்கு 5 நபர்களுக்கு தானம் செய்ய இந்த அஷ்டமி சனியினுடைய தாக்கம் குறையும். அதிர்ஷ்டம் மற்றும் யோக பெறும் ராசிகள், குதூகலம் அடையக்கூடிய ராசி நேயர்கள், சந்தோஷம் அடையக்கூடிய ராசி நேயர்கள். ரிஷபம் விட்டு போனது, குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள், நகை அடமான வைத்தது, இவைகளெல்லாம் வாங்கக்கூடிய யோக காலங்க. மிதுனம், நமக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்குமா, நமக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த மிதுன ராசி நேயர்கள், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், வீடு கட்ட முடியாதவர்களுக்கு வீடு கட்ட முடியும், தாய் தகப்பனிடத்திலே சண்டை சச்சரோடு இருக்கும் மையன்பர்களுக்கு, அந்த மிதுன ராசி நேயர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலகட்டம். 2.5 வருஷத்துல நீங்க என்னெல்லாம் சாதிக்கணுமோ அதை சாதிக்கணுங்க. அடுத்தது கடகம், ஜலராசின்னு சொல்லுவாங்க. அந்த கடகம் ஜலராசின்னு சொல்லுவாங்க. கடகம் நண்டு போல ஊர்ந்து சாதனை செய்யக்கூடிய இந்த 2.5 வருட காலம் அவர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம்.
திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் இந்த வருடம் திருமணம் நடக்கும். வீடு கட்ட முடியாதவர்களா இருந்தால் வீடு கட்டலாம். நம்ம எல்லாம் நகை வாங்க முடியுமாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த கடகராசி நேயர்கள் நகையெல்லாம் வாங்க போறீங்க. புது துணிகள் எல்லாம் வாங்க போறீங்க. கடகராசி நேயர்கள் இன்பம் இன்பம் இன்பமே. கன்னிராசி நேயர்கள், இந்த கன்னிராசி நேயர்கள் எப்பொழுது நமக்கு விடிகாலம் பிறக்கும், நாம் என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது யாரை போய் கேட்கிறது, நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்த கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு யோகம் யோகமோ யோகம் அடிக்கப் போகிறது. அவர்கள் என்ன செய்யணும், இன்று நாளை நினைக்கக்கூடிய நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடன் செஞ்சிடணும். அந்த உடனுக்குடன் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அவர்களுக்கு சாதகமாக முடியும். ஆகவே கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் 2026 2.5 வருஷம். விருச்சகம், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி இருப்பேன், நான் என்ன செய்யட்டும் கடவுளே 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 என்ன செய்யட்டும் அப்படின்னு என்றிருந்தவர்கள் இந்த 2026 அவர்களுக்கு சாதகமான 2026 அமையும் என்பது திண்ணுமில்லை. அந்த 2026 அவர்களுக்கு யோகமான காலகட்டம். முரண்டு பிடித்தவர்கள் சாதுவாக மாறுவார்கள். பணம் கொடுத்தவர்கள் விரயம் அடைந்தவர்கள் அவர்களால் தானாகவே கொண்டு வந்து தருவார்கள். நகை அடமானத்தில் இருந்தால் அவைகளெல்லாம் மூட்டுக் கொள்ளக்கூடிய காலகட்டம். எதிர்த்து அடிக்கக்கூடிய காலகட்டம், எதிர்த்து பேசக்கூடிய காலகட்டம். அதிகார தோரணையிலே பேசணுங்க, ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க அதிகாரமா பேசணும், அதிகார தோரணமா பேசணும். என்ன 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 அப்படின்னு கேட்கணும். அதாங்க நீங்க செய்ய வேண்டியதே விஷயமே. உங்களுக்கு வாய் தான், அந்த வாய் வைத்து பிழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு விருச்சிகராசி நேயர்கள் கவலையே பட வேண்டாம், அனைத்தும் வந்து சேரக்கூடிய 2026. மகர ராசி நேயர்கள், மகர ராசி சனியினுடைய வீடு. மகரம் சனியினுடைய வீடு. அப்பாடா அப்பாடா மூச்சு வந்ததுடா அப்படின்னு தாய் தகப்பனாரோட இருந்த சண்டை சர்ச்சைகளாம் விலகும். உடன் பிறந்தவர்களுடைய சண்டை சச்சரவுகளாம் விலகும். கார் வாங்க போறீங்க, பைக் வாங்க போறீங்க, வீடு மன இவைகள் எல்லாம் வாங்க போறீங்க, நகை நட்டுகள் எல்லாம் வாங்க போறீங்க. இருந்தாலும் உடல் நலத்திலே கவனம் தேவை மகர ராசி நேயர்களே. இப்படியாக இந்த ராசி நேயர்கள் அனைவரும் இந்த 2026 நான் தான் கோயிலுக்கு போகணுமா, நீ தான் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு இல்லாம இந்த 12 ராசி நேயர்களும் சிவன் கோயில் எங்கே இருக்கின்றதோ, துர்கா எங்கே இருக்கிறாளோ அவளை போய் நான் உனக்கு நன்றிங்க அப்படின்னு ஜெயமாகக்கூடிய ராசி நேயர்கள் சொல்லணும். உனக்கு நன்றி, நன்றிப்பா நன்றிப்பா அப்படின்னு சொல்லணும். இந்த பரிகாரம்னு சொன்னமோ இல்லையா, அவெல்லாம் என்ன செய்யணும், சார் என்ன மன்னிச்சிரு சார், நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டணும், அழுவணும், அழுது கண்ணீர் விட்டு அழுவணும். இந்த மேஷம், மீனம், கும்பம், சிம்மம் இவங்கெல்லாம் அழுவணும். அதுக்குன்னா அந்த சனி பகவான் அப்படியே பணிஞ்சு அவரே அழுதுருவார். அப்படிங்கிற மாதிரி நம்ம செஞ்சமையானால் 2026 அனைத்து ராசிக்காரருக்குமான பலாபலன் இதுவே இதனுடைய பலாபலன் அப்படின்னு கல்யாண சுந்தரமாச்சாரியா ஜோதிடர் புரோகிதர் ஆக நான் கணித்த இந்த விடயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதன்படி நடந்து அனைத்து இன்பங்களையும் பெறுவோமாக. வணக்கம், நன்றி, வணக்கம்.